Hi guys, welcome back to our channel. நான் உங்கள் மணியன். இன்னைக்கு ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. 2-3 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க்காக வெளியே போயிட்டேன். ஸோ அதனால் வீடியோ கண்டினியூட்டியாக போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூருக்குள்ளேயே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். எஸ் guys, சித்தன் குட்டை டேம் தான் போக போகிறோம். பவானி சாகர் டேம். ஆக்சுவலி அது ஒரு லேக்கு. நம்ம இன்றைக்கி அங்கே தான் போகணும். அதனால் ஏர்லி மார்னிங் 6 o'clock கிளம்பியாச்சு. நம்ம இப்போ போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா எந்த வழியாக போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அன்னூர் போயிட்டு தரணி மிஸ்டில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இரும்புகை போயிட்டு நம்ம அங்கே ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்குது, ஹில் ஸ்பாட் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு 20 minutes சித்தன்குட்டை போகிறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு லேக்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வர்றது தான் பிளான். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து 1 day ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்பாட்னு சொல்லுவேன். எனக்கு இது ஒரு ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணார். அவர் வந்து ஈரோடு. ஸோ நான் ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவர் தான் நேற்று அவர்கிட்ட நான் ரீசெண்டாக பேசும்போது வீடியோ எதுவும் போடலையா அப்படின்னு கேட்டார். நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க்காக வெளியே போயிருக்கேன். ஸோ அவர் ஒரு ஸ்பாட் சொன்னார். ஸோ அதுதான் அந்த ஸ்பாட். எனக்கு சீரியஸாக தெரியாது, கோயம்புத்தூரில் தான் இருந்தேன், ஆனால் இந்த ஸ்பாட் நான் போனதில்லை. ஸோ அதனால் இந்த ஸ்பாட்டுக்கு போகிறது ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்றக்காக தான் இன்றைக்கி பிளான் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். சரி வாங்க, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டேஸ்டே மார்னிங் 6:10 டைமு. வாங்க இந்த ட்ரிப்பில் என்னென்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்னூர் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம். தரணி மிஸ், அது ரொம்ப ஃபேமஸான மிஸ்ன்னு சொன்னாங்க நான்வெஜ்ஜுக்கு. ஸோ அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னூர்லேருந்து இரும்புகை. ப்ரீவியஸ் வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. நான் சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல சப்ஸ்கிரைபரும் வந்திருந்தீங்க. ஸோ என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. சாரி கேஸ், இனிமேல் அது மாதிரி நடக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க் ஆயிடுச்சு. இந்த லைசன்ஸ் ரெனியூவல் அந்த மாதிரிங்கிறதுனால என்னால் தவிர்க்க முடியல. ஸோ அதனால் போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ அந்த ஒரே ரீசன் மட்டும்தான், மற்றபடி எதுவும் இல்லை. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், ட்ராவல் விளாக் நிறையா வரும், கேமிங் எல்லாமே இனிமேல் ரெகுலராக வரும். அதே மாதிரி விளாக்ஸ்லையும் டெய்லி விளாக்ஸ் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. டெய்லி விளாக்ஸ் இனிமேல் கண்டிப்பாக வரும். நீங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பரான ஒரு ட்ராவலில் நம்ம இருக்கலாம். ஹிடன் பிளேசஸ் எல்லாமே நம்ம விசிட் பண்ணலாம். கோயம்புத்தூரை தாண்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம போய் சம்பவம் செய்கிறோம். காய்ஸ், அன்னூர் போயிட்டுருக்கோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து அன்னூர் ஜாயின் பண்ணியாச்சு. அன்னூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த நம்ம கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கிளம்பியாச்சு. தரணி மிஸ் அதோட ஓப்பனிங் டைம் நாங்கள் கால் பண்ணி கேட்டோம். 8:30 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 minutes நம்ம அங்கே ரீச் ஆகிருவோம்னு காட்டுது. ஸோ அதில் இடையில எங்கேயாவது நம்ம ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போனால் அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடை ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 8:30 தான். ஸோ அது முடியும் நம்ம எங்கேயாவது வெயிட் பண்ணணும்.
ஸோ அதுக்காக இடையில ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு நம்ம போனோம்னா டைமிங் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பிளான் போட்டதே பார்த்தீங்கன்னா காலையில் டின்னரு, அதுக்கப்புறம் ஸ்பாட் போயிட்டு ஸ்பாட்ல இருந்து திருப்பி லஞ்ச் முடிச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுற மாதிரி தான் பிளானு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் ஸ்பாட்டுக்கு. நல்ல ரைடாகவும் இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுற மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ட்ரிப் இப்படி பிளான் பண்ணோம். ஸோ ஒரு ட்ரிப்பாக நல்லா இருக்கும், நல்ல ஃபீல் கொடுக்கும், லாங் ட்ரிப்பாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறது ஒரு தனி சுகம்தான். இந்த ஜில்லுன்னு இருக்க காற்று, நம்ம இந்த ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ரெஃப்ரெஷ்னஸ்ஸு அமேசிங்காக இருக்கு. காய்ஸ், காத்து செமையா வருது, சூப்பரா இருக்கு. ஓ ஸ்பீட் பிரேக்கர் காய்ஸ். ஆக்சுவலி இப்போ ஆக்டிவால பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் பெருசாலாம் அடி வாங்குறதே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு பைக்கு. ரியலி இந்த மாதிரி நான் முன்னாடி ஃபேஷன் வச்சிருந்தேன், அந்த ஃபேஷனோட கூட கொஞ்சம் நல்லா அடி ஃப்ரண்ட்ல. ஆனா நான் இது வந்து நான் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்திருக்கேன், ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்திருக்கேன். ரொம்ப ஸ்பீடா வந்து ஏத்தினது இல்லை, ஒரு 20 அந்த நான் சில டைம் ஸ்பீட் பிரேக்கரை பார்க்காம ஏத்திடுவேன். ஏதாவது யோசிச்சேன் வருவான், இல்லைன்னா இயர்ஃபோன் மாட்டிருப்பேன். ஸோ ஏதாவது ஃபோன் பேசிட்டே வரும்போது மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நான் ஏற்றிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப இம்பாக்ட் ஆன மாதிரி தெரியல. வைப்ரேஷன் ஆகட்டும், ஹேண்டிலுக்கு எந்த ஒரு இம்பாக்டுமே எனக்கு கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. நல்லா இருக்கு பைக்கு. நான் வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு பைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் இந்த ஆக்டிவாவை தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நிறைய பைக் வாங்கியிருக்கேன், சேல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எந்த பைக்குமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லுவேன். என்னன்னா மணி வேஸ்ட் பண்ணிட்டோமா, அப்படி எப்போ பார்த்தாலுமே ஒரு புது வண்டியே எடுத்தாலும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வண்டியாவது உங்களுக்கு அந்த மாதிரி இது மாதிரி நான் அப்படிதான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பைக் மட்டும்தான் நான் வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு பைக் எடுத்துருக்கேன் அப்படின்னா அது இந்த பைக்கை தான் இருக்கு. எடுத்ததுலேருந்து இன்னும் முடியும் நான் டிஸப்பாயின்மெண்ட்டே ஆகலை. ஸோ எல்லா வகையிலுமே நான் சாட்டிஸ்ஃபை ஆனதுன்னா இந்த பைக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால இது ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லலாம் என் பைக் லிஸ்ட்லேயே இந்த ஆக்டிவாங்கிறது. ஸோ இதில் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஹாப்பினஸ் இருக்கு எனக்கு இதில். ஸோ மறக்க முடியாத பைக்கு, எப்பயுமே நான் அந்த பைக் மறக்க மாட்டேன். யோசிச்சே பார்க்கல. ஸோ நான் முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, கொஞ்சம் லாங் ட்ராவல்லாம் யோசிக்கும் போது என்னால் முடியுமா அப்படின்னு கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் உங்கள்கிட்ட வச்சிருந்தேன். ஸோ நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். நான் இந்த சூப்பர் பைக் சர்ச்சிங்ல இருக்கும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் கவர் பண்ணலாம், நம்ம இந்த பைக்லேயே கவர் பண்ணலாம். ஏன்னா மற்ற பைக் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுலயே கவர் பண்ணுவோம், எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோஸ்லாம் இந்த பைக்லயே கவர் பண்ணலாம், ஆக்டிவாலேயே கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்துச்சு. ஸோ எப்போ எந்த ஸ்டேஜ் ரொம்ப லாங் ட்ராவல் போக முடியல, ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். மற்ற அது முடியும் நம்ம இதவே கண்டினியூ பண்ணுவோம், ட்ராவல் ஃபுல்லாமே இதவே இருக்கட்டும் அப்படின்ற பிளான் நான் செட் பண்ணேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதே பைக்லேயே கவர் பண்ணுவோம் எல்லா ஏரியாவும். ஸோ எப்போ அதுக்கான சுச்சுவேஷன் அதுக்கான டைம் வருது அப்போ நம்ம அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்னும் எந்த பிளானுமே நம்ம பண்ணலை. நம்ம தரணி மெஷினை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மெஸ் ஓப்பன் ஆகுறதே 8:30 தான். நம்ம 7 மணிக்கே போயிட்டு அங்கே சாப்பாட்டுக்கு நின்றோம்னு வைங்களேன், சிரிச்சிருவாங்க. இப்போதான் காலையில் வரும்போது தான் வீட்டில் ஹார்லிக்ஸ் குடித்தேன். ஸோ அதனால் டீ சாப்பிட்ற மைண்ட் செட்டே இல்லை கைஸ். ஸோ அதனால என்ன பிளான்னா பிளான் சேஞ்ச் பண்ணுறோம்.
ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தரணி மெஸ் போய் பார்க்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. அங்கே போய் பார்த்துட்டு சப்போஸ் கடை ஓப்பன் ஆகலை அப்படின்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் காலையில். ஏன்னா காலையில் போய் பார்க்கும்போது நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னார் என் ஃப்ரெண்டு. ஏர்லி மார்னிங் போங்க, அதோட வியூ, அதோட எல்லாமே சூப்பராக இருக்கும், அதோட நேச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், நல்ல வைபாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால காலையில் ஸ்பாட்டுக்கு போயிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு தரணி மெஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். கடை ஓப்பன் இல்லைன்னா பிளான் சேஞ்சு. ஏன்னா இப்போ நம்ம பிரேக் எடுத்து நம்ம போகிறது டைம் வேஸ்ட்டு தான். நம்ம போயிட்டு சாப்பிட்டு போனால் கூட ஓகே தான், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லாமல் எல்லாம் ஃபீல் ஆகாது. சப்போஸ் நம்ம 8:30 கடை ஓப்பன் பண்ணும்போது நம்ம அவ்வளோ நேரம் பிரேக் எடுத்துகிட்டு போகிறது நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு தான். இங்கே பாருங்க, அன்னூர் ரோட்டில் ரொம்ப பெருசாக ஓப்பன் பண்ணுறாங்க. இதுதான் ஜி கட்டி ஆள்றாங்க கோயம்புத்தூர் அன்னபூர்ணம் ரெஸ்டாரண்ட். இப்போ ரீசெண்டாக கூட துடிலூரில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த ஓப்பன் பண்ணி அங்கே துடிலூர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகள் எல்லாமே ஓரளவுக்கு டவுன் ஆயிடுச்சு. முக்கால்வாசி கோயம்புத்தூரை கவர் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். கோயம்புத்தூரை கட்டி ஆள்றாங்க இந்த அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட். நான் போனதில்லை, இது முடியும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் துடியூர்லூரில். மற்ற பக்கமும் எங்கே போனாலுமே நான் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போய் சாப்பிட மாட்டேன். என்ன ரீசன்னா எனக்கு அந்த ஃபுட்டு சேராது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் நீட்டாக பண்ணணும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற ஃபுட்டு தான் எனக்கு செட் ஆகும். மேக்ஸிமம் நான் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு ஃபுட்டு வெளியே சாப்பிட்டா எனக்கு சேராதுன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாவே வெளியே தான் சாப்பிட்டுருக்கேன். ஐ மீன் நான் ஒரு மெஸ்ஸு அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. எனக்கு அந்த ஹோட்டல் சாப்பாடு அந்த அளவுக்கு தான் செட் ஆகாது. நான் இப்போ ஒரு 18 வருஷமாவே நான் படிச்சது ஃபுல்லாமே ஹாஸ்டல் தான். ஸோ அது ஹாஸ்டல்னால மெஸ் ஃபுட்டு. நம்ம வெளியே நான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமும் தனியாக மெஸ் கேண்டீன் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன். ரெகுலராக எனக்கு செட் ஆகிற இடத்துல மட்டும்தான் நான் என்னோட ஃபுட்டை கன்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் மேக்ஸிமம் ஃபுட்டு நான் வெளியே கடையில் அவாய்ட் பண்ணிடுவேன். அதே ஓகே கைஸ், நம்ம கடை க்ளோஸாக இருக்கனால நம்ம வந்தாச்சு. நம்ம பிளான் சேஞ்ச் பண்ண மாதிரியே அடுத்து நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு மதிய லஞ்சுக்கு நம்ம தரணி மெஸ் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் இன்னும் நம்மளுக்கு ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் காட்டுது நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கு. சித்தன்குட்டை டேமுக்கு இன்னும் ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ இது எங்கேயோ ஊருக்குள்ள கொண்டு போய் விடுது மேப்பு. சம்போஸ்ட பாருங்க, சரியான ஒரு காருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச காருங்க. நான் டிரைவ் பண்ணியிருக்கேன் இந்த காரு. எனக்கு கஸ்டமர் ஒருத்தர் வச்சிருந்தாங்க, ஈரோடு கஸ்டமர் ஒருத்தர் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கரூர்ல டெல்லி ஸ்வீட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரூர்ல டெல்லி ஸ்வீட்ஸோட ஓனர் ஒரு வண்டி வச்சிருக்காங்க. ஸோ அது நான் தான் மேக்ஸிமம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் அந்த கார் ட்ரைவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி அது கார் ஒரு ரொம்ப மாடிஃபைட் பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். நான் ஒரு கோயம்புத்தூர் ட்ரிப் கூட வந்திருக்கேன் அந்த கார்ல. ஸோ மறக்க முடியாத ஒரு கார். சேஃப்டி வைஸும் சரி, அதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு வேற லெவலில் இருக்கும். நல்ல கார். கேஸ் செம்மையா இருக்கு கேஸ். அப்படியே இந்த மலைக்கிட்டேயே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த டிராவல். சூப்பரா இருக்கு கேஸ். நான் இவ்வளவு கிட்டத்துல பார்த்ததே இல்லை கேஸ். ஏதோ இந்த மலைக்குள்ள போற மாதிரியே இருக்கு, அந்த மலையை நோக்கி போற மாதிரியே ஒரு ஃபீல். செம்மையா இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அந்த வியூ? காலைல எந்திரிச்சுனே அப்படியே பார்க்கறதுலாம் எப்படி இருக்கும்? இந்த ஊரோட நேச்சர்லாம் எப்படி இருக்கும்? இந்த ஊர்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு இதோட ஃபீல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. கிடைக்கவே கிடைக்காது கேஸ். இதெல்லாம் சிட்டிக்குள்ள இருந்தா கண்டிப்பா கிடைக்காது. இந்த மாதிரி நேச்சுரலான காத்து, இயற்கை சார்ந்த உணவுகள் வேற லெவல் கேஸ். இந்த ஒரு சாங்ல கூட வரும்ல, சொர்க்கமே என்றாலும்
நம்ம ஊரை போல ஒரு மாங்கிற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு கைஸ். கைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இந்த கணபதி பேக்கரி. ஸோ இதை ஒட்டியே ஒரு ரோடு உள்ள போகும், அந்த ரோட்ல நீங்க நேரம் போகணும். ஸோ அந்த ரோட்ல நீங்க உள்ள போனீங்கன்னா நேரம் ஸ்பாட்டுக்கே போயிடலாம். இந்த ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மண் ரோடு மாதிரி ஒரு கட் ஆகும். ஸோ நீங்க அதுல டேர்ன் ஆகணும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்தாச்சுக்கிட்ட கேரளாவில் இருக்கிற வயநாட்டுல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்பாட். பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? அமேசிங்கா இருக்கு. இங்க பாருங்க, வயநாட்டுல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு இதோட பிளேசஸ்லாம். பாலத்தோப்பு அந்த ரோடே பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, அந்த கேர்வ் மாதிரி போகுது. அப்படியே கீழே இறங்குது மேல வருது, கீழே இறங்குது மேல வருது. ஸோ இப்படி இருக்கு அந்த ரோடே. நீங்க அந்த ரோட்லயே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மண் பாதை மாதிரி வரும். நீங்க அதுல உள்ள போனீங்கன்னா தான் அந்த பாட்டு போக முடியும். அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆஃப் ரோட்ல நீங்க போனீங்க அப்படின்னா நேரம் ஸ்பாட்டே வந்துடும். ஆக்சுவலி ரொம்ப ரோடு மோசமா இருக்குன்னு சொல்லலாம். வெறும் கல்லா இருக்கு. இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால கீழே மட்டும் அடி வேற விழுவுது. பைக்ல ஸ்டாண்ட்ல தான் அடிக்குது. ஆக்சுவலி நீங்க கார்லயும் வரணும், பைக்லயும் வரணும். ஸோ ரோடு அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ரொம்ப ஆஃப் ரோடிங்கா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க, மெதுவாக போய்க்கலாம். ஏரியாலாம் பாருங்க எப்படி இருக்குன்ற, எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க. எல்லாமே விவசாயம் தான், வாழைத்தோப்பு தான் ஃபுல்லா. இங்க இருக்க மண்ணோட கலர் மட்டும் பாருங்க என்ன கலர் இருக்குன்னு. ஸோ செமையா இருக்கு. கைஸ் ஆக்சுவலி உங்களுக்கு அந்த டேம் தெரியுதான்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு கைஸ். நம்ம வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டார்டிங். ஆக்சுவலி கைஸ் வியூவை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. செம்மையா இருக்கு கைஸ். இதுதான் கைஸ் இந்த விநாயகர் கோயில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் பாருங்கள். இந்த ஃபோட்டோவுக்கும் இப்போ தண்ணி எவ்வளோ லெவலில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஆக்சுவலி நான் வீடியோவில் பார்த்துருந்தேன் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு என் ஃப்ரெண்டு பார்க்க சொன்னார். ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே தரையாக இருந்துச்சு. தண்ணியே ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த கோயிலுக்குலாம் நடந்து கார்லாம் அங்கே தான் போய் இந்த கோயிலுக்கிட்ட தான் பார்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்க தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ஹாய் காய்ஸ், நம்ம ஃபைனலி நம்ம ஸ்பாட்டை ரீச் பண்ணியாச்சு. உங்களுக்கு அங்கே கோயில் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதை நான் வந்து வீடியோஸில் பார்க்கும்போது இது எல்லாமே தரையாக தான் இருந்துச்சு. ஏன்னா கார் பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில்கிட்ட தான் போய் பார்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு, செம்மையாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்திருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயம் பண்ணுற அந்த ரோடு வருது பார்த்தீங்களா, மண் ரோடு. அந்த மண் ரோடு முடியுமே தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் போட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. போட்டிங்கே அவைலபிள் இருக்குது. போட்லாம் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சூப்பராக இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. வியூ வைபு எல்லாமே செம்மையாக பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ்லாம் நம்ம விசிட் பண்ண போகிறோம். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ், நாங்கள் திருப்பி வரும்போது தாரணி மெஸ்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆயிடுச்சு.
சரி என்ன இருக்குன்னு நாங்கள் கேட்டோம். நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை, ஒரு ஆம்லேட்டு, 2 இட்லி, குடல் வறுவல், மட்டன் வறுவல் நான் சாப்பிட்டது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெயிட் பண்ணி சாப்பிட்டதுக்கு ஒரு திருப்தியான ஃபுட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மெஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள்.